ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குகாஸ் ரெசிபிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் கார்ன் வச்சு கேக் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்கொயர் டின்ல தான் பண்ண போறேன். ஸோ ஸ்கொயர் டின்னை நம்ம கிரீஸ் பண்றதுக்கு கொஞ்சமா நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நான் பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிட்டு அதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது தயாராக இருக்குது, இது இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறேன். இப்படி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போடுறதுனால ஸ்வீட் கார்னோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு இறங்கும். இப்போ மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அதே 1/2 கப் அளவுக்கு ஆயில், எந்த வாசனையும் இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு முட்டையை உடைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்படி ஆட் பண்ணனால முட்டையோட ஸ்மெல் தெரியாது. 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துட்டு வந்துடலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், பல்ஸ் மோடில் எடுத்துட்டு வாங்க. இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருக்கு. அதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். முட்டையோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட தெரியல. இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, ஒரு துளி அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் கலக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி கலந்து வந்ததும் நம்ம ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், பண்ணா ரைஸ் ஆகி வராது கேக். வாவ், சூப்பரா இருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடியா இருக்கு. இப்போ இதை டின்னுக்கு மாத்திரலாம். எவ்வளோ சூப்பரா மடிஞ்சு மடிஞ்சு ரிப்பன் மாதிரி விழுது பாத்தீங்களா? இதுதான் நம்மளோட கேக்கோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பேட்டர் ரெடியா இருக்கு. அதை இப்படி ஒரு டேப், அப்படி ஒரு டேப். ஸோ தட் நமக்கு ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. உங்க வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கடாய் வச்சிருப்பீங்கல்ல, அதை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கேக் பேட்டர் வச்சிருக்கோம்ல, அந்த டின்னை உள்ள வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். செம்ம வாசனையா இருக்குதுங்க. ஸ்வீட் கார்ன் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துட்டு உள்ள இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூத் பிக்ல ஒட்டவே ஒட்டாது. ஸோ தட் நம்ம கேக் ரெடி ஆயாச்சு. இதை பிளேட்டிங் பண்ணிடலாமா? இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை பிளேட்டில் மாற்றிடுறேன். வாவ், ஒட்டவே இல்லைங்க. செம்ம சாஃப்டா ஜூஸியா இருக்குது. நீங்களே பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குது பாருங்க. வாவ், செம்ம, ஒரு விரிசல் இல்லாம சூப்பரா வந்திருக்கு. இதை கட் பண்ணிடலாமா? அப்படியே நைஃப் ஸ்மூத்தா இறங்குதுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பீஸை பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்கு. Thank you. Please do support and subscribe.